மைக்ரேனுக்கு 2வது பார்ட் 2க்கு வரோம். நான் சொல்ல சில விஷயங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்கப்பா. நான் ஒரு சமூக ஆர்வலர் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். அப்போ எங்கள் வீடு கிராமத்தில் இருக்குது, பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு சொன்னாங்க இல்லைங்களா. 10 இயர்ஸுக்கு முன்னால் அதே தீவிரவாத கும்பலை அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் எழுதி போட்டு எங்கள் வீட்டுக்கு நான் பாதுகாப்பு பண்ணேன், ரோந்து போலீஸ்காரங்களாம் போட்டு. இதுவும் இதோடு மறந்துட்டேன். இப்போ சில பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு உள்ளுணர்வு. உடனே அந்த அக்டோபர் 24 கரெக்டாக 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நான் 100 மேலே பதிவு வச்சு எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது, மறுபடியும் அந்த வீட்டில் அந்த பாரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் உடனே ஏத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. உடனே அங்கே லைனில் வந்துட்டார். கரெக்டாக அன்றைக்கி அக்டோபர் 2 பாருங்கள். அன்றைக்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபோன் எடுத்து எஸ்ஐ எங்கிட்ட கூப்பிட்டு பேக்கிறார், மேடம் நீங்கள் சொன்னது அத்தனையும் 100% உண்மை, அந்த வீட்டுக்குள்ளே நக்சலைட் நடமாட்டம் இருந்தது, ஆனால் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற. இந்த வாக்குமூலம் போதும் 100 பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அக்டோபர் 24 அன்னைக்கு காந்தி ஜெயந்தி. இதை அப்படியே நான் ஃபார்வேர்டு பண்ணுறேன் சிஎம் செல்லுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சரியான ஒரு இது இல்லாமல் அப்படியே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் முன்னெச்சரிக்கை கொடுக்குறீங்கன்னா அப்போ என்னங்க இதெல்லாம். நான் மறுபடியும் இதில் என்ன ஆகுது, நான் எழுதின போஸ்ட்டு சேலம் கமிஷனர் ஆஃபீஸ் பாலப்பாடிக்கு வருதுங்க. டிசி ஆஃபீஸ்க்கு அவங்க ஏத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் நான் என்னோடய அட்ரஸை மாற்றி விட்ருக்கானுங்க. இந்த பழைய உலகர் அட்ரஸ் மறுபடியும் எஸ்ஓனிக்கே வருது. மேடம் நீங்கள் ஏதோ ரவுடிகள் நடமாட்டம் லெட்டர் எழுதிருக்கிறீங்களா, பதிவு பண்ணிருக்கிறீங்களா, இந்த எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டுக்கும் அங்கேயும் சம்மந்தமே இல்லை, மறுபடியும் ரிட்டர்ன் திருப்புறேன் அதே சேலம் போலீஸ் ஸ்டேஷன். என்னங்க நான் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த எஸ்ஐ இந்த வாக்குமூலம் கொடுக்குறேன். இன்னைக்கு பொதுமக்களே நான் உஷாராக இருங்க, லைஃப்பில் என்ன நடக்குது இந்த பக்கம் நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், ஹரணிகிட்டே வேணும்னு சொல்லுவேன். அதுவும் பாழடிச்ச வீடு, அந்த ஊர் பேர் கூட யாருக்குமே தெரியலைங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு பாலப்பாடினா தெரியுது, அதுக்கு பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற இதுக்கெல்லாம் அவங்க கண்ட்ரோல் வந்தால் கூட இங்கே யாருக்கும் தெரியல. இதுதான் நான் சொன்னேன், நக்சலைட்டோட அவங்களோட இது என்னன்னா பாலடைஞ்ச இடங்கள், அதாவது கண்ணுக்கே தெரியாது, நம்மளுக்கு தெரியாது கிராமம்லாம், அது மாதிரி கிராமங்கள் அதெல்லாம் பாலடைஞ்ச இடங்கள், இதில் தான் அவங்க தங்குவாங்க மறைமுகமாக. அப்படியே இந்த ட்ரெஸ்ஸோட போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரன் ஏதோ ஒரு மாறு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க. இது கிராமத்து ஜனங்க அப்படி ஒன்றும் சர்ச் பண்ண மாட்டாங்க, ஏதோ உறவு கருத்து போயிட்டு உட்காந்துருவாங்க. நான் சொன்னது பார்த்து 100% கரெக்டுங்க. அக்டோபர் 24 நான் குரல் கொடுத்தேன் இல்லைங்களா 100ல். அந்த போட்ட லெட்டர் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் சிஎம் செல்லுக்கு வந்தாச்சு. சொல்கிறேன், அந்த எஸ்ஐ அந்த பதிவு இருக்குங்க 100ல் மறுபடியும் பிரச்சனை இழுக்கலாம். இப்போ இருக்கிற என்னோட ஹெல்த்துக்கும் மனநிலைக்கும் எந்த நாடும் எப்படி உறுப்பு போதுங்கிற மனநிலையாக நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். எவ்வளோ விஷயங்க. அப்போ வந்த பிறகு நீங்கள் எல்லாரும் என்னங்க பிரயோஜனம். நான் சொல்கிறேன், அப்புறம் வீட்டுக்கிட்ட என்ன ஹெல்த் ப்ராப்ளம் நீங்கள் வராதிங்க அங்கேயே இருங்க அப்படின்னு இங்கே லெட்டர் எழுதிட்டு போகிறானுங்க ஜீப் எடுத்துகிட்டு இதெல்லாம் யார்கிட்ட இது நான் நல்லபடியாக நான் சொல்கிறேன். பைத்தியக்காரியே இல்லை, சொன்னவங்க அத்தனை பேருமே தூக்கியாச்சு. டிசி இந்த எப்படி சொல்லியிருக்கேன், டிசி எஸ்சி இன்ஸ்பெக்டர் அத்தனையும் ஒரு விஷயத்தில் தூக்கி போட்டேன். இப்போ தான் ஒரு 3-4 நவம்பர் வாக்கில்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் எப்படி யார்கிட்ட கண் கட்டு காட்டிட்டோம். நான் கொடுத்த அந்த எத்தனை பேஜஸ் எழுதி கொடுத்தேன், அது என்னாச்சு சொல்லுங்கள். கேட்டு புத்தகத்தில் போட்டிங்களா? ஒரு இப்படியில் நடந்தால் தான் நீங்கள் உள்ளே வருவீங்கன்னா அப்புறம் என்னங்க ஒரு கவர்மெண்ட்டு. நான் நிச்சயமாக கேட்பேங்க. அத்தனை பதிவுகள் 100ல் பதிவு ஆகிருக்கு. அக்டோபர் 2 இரவு 7 மணிக்கு அந்த பதிவு பண்ணியிருக்கேன். அந்த எஸ்ஐயும் ஒத்துக்கிறாரு, ஆமாங்க இங்கே இருந்ததுங்க நடமாட்டம் இருந்ததுங்கிறானுங்க. நான் கண்காணிச்சிட்டு நான் சிஎம் செல்லுக்கு போயிட்டு அந்த ஆளுகளையும் கடத்தி விட்டு வரேன். அவனுக்கு யாரும் இல்லைங்க, சம்மர கடத்தல்காரனுங்களா, அவங்களும் நக்சலைட் நாய்ங்க தான். எனக்கே சில விஷயம் சொல்ல முடியலப்பா. யாருக்கா சந்தேகத்துக்குரிய நபர் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு பயப்படாதீங்க. உங்கள் அட்ரஸ் கூட எங்களுக்கு கொடுக்காதீங்க. இதுமாதிரி நாங்கள் சந்தேகப்படுற நபர்னு சொல்லுங்கள் போதும். நான் எனக்கு தைரியமாக உங்ககிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கேன். எங்கள் வீடு இன்னும் கூட பயமாக இருக்குது. சொத்தோட முதல் பெரிய என் பேர் தான் இருக்குதுங்க. அப்போ அவன் கேட்பான், ஏமா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி விட்டீங்க என்பதாங்க கேள்வி கேட்பாங்க. அதனால் பொதுமக்களை நாம இல்லை, நம்ம கூட பிறவா சகோதரிகள் எத்தனையோ பேர் பழையிட்டு இருக்காங்க. அதனால் விழிப்புணர்ச்சியோட இன்னைக்கு நான் கல்யாண நாளில் ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க யாருக்கும். என் லெட்டர்ஸ் ஆனால் அடிச்சது அப்படின்னா அவங்கள ஏதாவது விஷயம் நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட பழைய இதை எடுக்க வேண்டியது தான். ஆயத்தை எடுத்து போட்டோன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக போயிடும். பிரதம மந்திரிக்கு நான் லெட்டர் எழுத ரெடியாக இருக்கேங்க. இந்த மாதிரி நடந்தது உண்மையெல்லாம் கேட்க சொல்லிடலாமா? யாரையும் என்னை பற்றியோ யாரை பற்றி கவலைப்படுங்க, யாரையும் ஒரு வயிறு கூட கொடுக்க முடியாது. ட்ரீ குட்டரில் மூர்த்தியும் என்னங்க அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க.
ஒரு 3 அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அவங்களையும் கூட அந்த வீட்டில் உட்காந்துட்டு எவ்வளோ நிமிஷம் ஆகிடும்? எவிடன்ஸோட நான் சொல்லி காட்டுறேங்க. நடக்கிறது நடக்கட்டும். வாழ்க்கை வளமுடன்.